ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, மிஷனரி ஊழியத்திற்காக கொடுத்த ஒவ்வொரு காணிக்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அங்கீகரிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. மிஷனரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தும், அவர்களை தேவைகளை சந்தியும், அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த தினத்தும் முதல் முறையாக வந்திருக்கிற யாராவது இருந்தால் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள். முதல் முறையாக வந்தவர்கள் யாருமே இல்லை. சரி, ஒவ்வொரு வருஷத்திலும் இந்த உயிர்த்தெழுதல் ஞாயிறன்று புதிய சபைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று நம்முடைய ஸ்தாபனத்திலே ஒரு திட்டம் வகுத்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு ஆராதனை முடிந்த பிற்பாடு நம்முடைய வாலிபர்கள் சென்று ஏதாவது ஒரு இடத்துல, ஒரு இடமோ 2 இடமோ 3 இடமோ கிராமங்களில் அல்லது டவுன் ஏரியாவில் தெரிந்து கொண்டு நீங்கள் போய் ஊழியம் செய்து ஆத்தும ஆதாயம் பண்ணி சபையை கட்ட வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இங்கே ஆராதனை முடித்த பிற்பாடு துறையூரில் அங்கே ஒரு புதிய சபை, அங்கே ஒரு ஆலயம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி அங்கே போய் கூட்டம் நடத்தப் போகிறேன். அல்லேலூயா. ஆகவே அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். ஒவ்வொருவரும் நீங்கள் புதிய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி சபைக்கு கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு வாரமும் உயிர்த்தெழுதல் ஞாயிறன்றே கொண்டு வரல, பிறகு எப்பொழுது கொண்டு வரப்போகிறீர்கள்? ஆகவே அதை மனதில் வைத்து உண்மையாக ஆத்தும ஆதாயம் பண்ணி தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஊழியம் செய்யுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய பாராளுமன்ற தேர்தல், அதற்காக நாம் அதிகமாக ஜெபம் பண்ணினோம். கடந்த வாரம் அவர்கள் இங்கே வந்திருந்தார்கள். என்னிடத்தில் வந்து இந்த காங்கிரஸில் உள்ள ஒரு முக்கியமான பிரமுகர் வந்து என்னிடத்தில் பேசினார். அப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணி ஆலோசனை சொல்லி அனுப்பினேன். ஆகவே அவரை பொறுத்தளவில் அவர் என்னென்ன செய்திருக்கிறார் என்கிற ஒரு புத்தகத்தில் எழுதி வெளியிட்டிருக்கிறார். நான் அதை படித்தேன். மற்றவரிடத்தில் விசாரித்த போது அவர் இந்த தொகுதியில் ஏற்கனவே எம்பியாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு நீங்கள் மனப்பூர்வமாக ஓட்டு போடலாம். அவர் ஊழல் இல்லாத மனிதன். அல்லேலூயா. ஆகவே காங்கிரஸ் நம்முடைய தேசத்தில் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நம்ம இதுவரைக்கும் வெளிப்படையாக சொல்லி ஜெபம் பண்ணல. ஆனால் இந்த வருடம் நான் சொல்கிறேன், நீங்கள் மற்ற மதவாத கட்சிகள், ஊழல் கட்சிகள் இதெல்லாம் வந்து விடாதபடி காங்கிரஸ் ஜெயிப்பதற்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் பிரயாசப்படுங்க, நீங்கள் ஓட்டு போடுங்க. நீங்கள் இது பல கட்சிகளில் இருந்து வந்திருக்கலாங்க. அல்லேலூயா. பல ஜாதி கட்சிகள் இருக்கிறது. ஆகவே உங்களுடைய இனத்தில் உங்களுடைய சொந்தக்காரர்களோ இல்லை யாராவது அவர்கள் நிற்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சித்தப்படி தான் என்ன செய்யணும்? ஓட்டு போடணும். இல்லைன்னா உங்களை பாதிக்கும், சபையை பாதிக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே நான் சொன்னது எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கா? சந்தோஷமாக இருக்குன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஒருவரும் ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் நான் இப்போ அதுக்காக ஜெபம் பண்ணேன். எல்லாரும் ஜெபம் பண்ணு. கர்த்தாவே, எங்கள் தேசத்தில் ஒரு நல்ல ஆட்சி அமையணும், நல்ல ஒரு தலைவரை தெரிந்தெடுக்கணும், பிரதமராக கொண்டு வரணும். ஐயா, சித்தத்துக்கு மாறாக ஒன்றும் நடக்கக்கூடாது. ஜனங்களுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். சாத்தானுடைய கிரியைகளை கடிந்து அப்புறப்படுத்தும். வந்த எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்கணும். எங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக
இருக்க கிருபைதார். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்வோம். கடந்த வாரத்தில் சொன்னேன், பெண்கள் சைடுக்கு 2 லெட்டின், ஆண்கள் சைடுக்கு 2 லெட்டின். அங்கே ஒரு வெஸ்டர்ன் டைப்பில், இங்கேயும் ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். அது உங்கள் கையில் இருக்குது. இல்லை நீங்கள் யாராவது 4 பேர் நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன், நாங்களே செய்வோம் என்று சொன்னால் உங்கள் பொறுப்பில் விட்டுறேன். இல்லாவிட்டால் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? அதற்காக கொடுக்க வேண்டும். யாராவது முன் வந்தால் நீங்கள் 6000 முடிஞ்ச பிறகு சொல்லிடலாம், அல்லது ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். ஆகவே அப்படி செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய காம்பவுண்டு ரொம்ப சுத்தமாக இருக்கணும். கடந்த 2 வாரமாக சிலர் வந்து அதை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் இன்னும் வேலைகள் இருக்கிறது. அப்படி நீங்கள் செய்தால் உங்களுடைய வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்காக நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்யும்போது உங்கள் காரியங்களை அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். உங்களுக்காகவே நீங்கள் வாழக்கூடாது. உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் அந்த வட்டத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு வரக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், தேவனுடைய சபை கட்டப்படணும் என்ற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆதாம் ஏவாளை சிட்டித்து ஏதேன் தோட்டத்தில் வைத்து என்ன சொன்னார்? நீங்கள் அப்படியே சுட்டிக்கிட்டு இந்த பழங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு வாங்கன்னே சொன்னார்? பழங்களை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு இங்கே வந்து படுத்துக்கிடுங்க அப்படியே சொன்னார்? இல்லை. நீங்கள் இந்த ஏதேன் தோட்டத்தை என்ன செய்யணும்? பண்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் அதை ஒழுங்காக செய்யலை. அதனால தான் உள்ளே யார் வந்துட்டா? சர்ப்பம் வந்தது. சர்ப்பம் வந்ததுன்னா காரணம் யாரு? இவங்க 2 பேர் தான். ஆகவே இது ஏதேன் தோட்டம் மாதிரி. அல்லேலூயா. தேவனுடைய சபை ஏதேன் தோட்டம் போலதான். இதை பாதுகாக்கும் போது கர்த்தர் உங்களை, உங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பார். இதற்காக நீங்கள் ஒரு வைராக்கியமாக தேவனுடைய சபை நன்றா இருக்கணும், நல்லா வளரணும். இது என்னுடைய சபை. இது யாருடைய சபை? இது யாருடைய சபை? அல்ல, என்னுடைய சபை என்று அப்படி தைரியமா சொல்லணும். அசம்பிளி ஆஃப் காட்னா யாரு? அசம்பிளி ஆஃப் காட்னா யாரு? டேனியல் நல்லா சொல்லப்பா. நான் தான். அசம்பிளி ஆஃப் காட் என்பதே நீங்க தான். கிறிஸ்டவர் கேட்டீங்களா? அசம்பிளி ஆஃப் காட்ங்கிறது யாரு? சிவாஜி யாரு? இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லணும். நீங்க சொல்லுங்க பாப்போம். அசம்பிளி ஆஃப் காட் என்பதே நான் தான் என்று ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்லை எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் வந்துட்டு போயிட்டு இருப்பேன் பார்வையாளர் மாதிரி. அப்போ ஆண்டவரும் அப்படி கையை கழுவிடுவார். பொறுப்பேற்றுக்கிட மாட்டேன். உங்களை பொறுப்பேற்கணுமா? உங்கள் பிள்ளைகளை பொறுப்பேற்கணுமா? குடும்பத்தை பொறுப்பேற்றுக்கணுமா? நீங்கள் பொறுப்பாக இருக்கணும். இந்த சபைக்கு நான் என்ன செய்கிறேன், இந்த சபை எனக்கு என்ன செய்தது என்பதல்ல. அல்லேலூயா. இந்த சபைக்காக நான் என்ன செய்கிறேன், பிரயோஜனமா இருக்கிறேனா? ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணி கொண்டு வந்தேனா? இல்லைன்னா நீங்க எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு எல்லாரும் போய் சேரணும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பிரயாசப்படுறோம். சிஸ்டர் ராணி வர நேரமா? இப்பதான் நேரம் விடிஞ்சா? கவனமா இருக்கணும். உள்ளூர்ல இருந்துட்டு இவ்வளவு பிந்தப்படாது. 5:30 மணிக்கு ஆறான்னு சொன்னா நீங்க 5 மணிக்கு இங்க இருக்க வேண்டாமா? ஒவ்வொரு விசுவாசிகளும் அப்படிதான். 7 மணிக்கு வந்தீங்கன்னா ஆசீர்வாதம் குறையும். 7:20 ஆயிட்டு. ஒவ்வொரு வாரமும் 7 மணிக்கு ஆராதனை வச்சா எல்லாரும் வர முடியுமா? வந்துவிட மாட்டீங்க. எத்தனை பேர் வர முடியும்? கைகளை உயர்த்துங்க. 7 மணிக்கு ஆராதனை வச்சா எத்தனை பேர் வர முடியும்? நிறைய பேர் கை தூக்கல.
நாங்கள் 9:30 ரொம்ப முந்தி இருக்குது. நாங்கள் இன்னும் ஒரு 10-11 மணிக்கு போல் வச்சா தான் எங்களுக்கு முடியும். சாப்பாட்டுக்கு மேலே வந்தாலும் வசதியாக தான் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. பிடிவாதமாக இருக்காங்க. உங்களை திருத்த முடியாது. மெட்ராஸ்லாம் 5 மணிக்கு ஆராயணை, கொரியாவில் 5 மணிக்கு ஆராயணை, சபை வளர்ந்தது. அல்லேலூயா. மெட்ராஸில் போனால் 5 மணிலேருந்தே ஆராயணை. நான் ஒரு 5 இடத்துல பிரசங்கம் பண்ணிடுவேன். விளங்குதா? நீங்கள் ஒரு ஆராதனைக்கு வருது எவ்வளவு சங்கடமாக இருக்குது. அதில் வேனை போட்டு கொண்டு வரணும். வேன் சரியாக வரலையே அப்படி சொல்லுவீங்க. என்ன யாரும் கூப்பிடலையே அப்படின்னு சொல்லுவீங்க. இது கடைசி காலம். இது கடைசி காலம். நிர்விசாரம். விசுவாசிகள் சோம்பேறிகள் ஆயிட்டு இருக்காங்க. அரசியல் கட்சியில் உள்ளவர்கள் கூட ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. பாருங்க, சினிமாவில் உள்ளவர்கள், சினிமா உலகத்தில் உள்ளவர்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறவர்கள் சுத்த சோம்பேறி. சொல்றத கேட்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. 9:30 மணிக்கு ஆராயணன்னா 11 மணிக்கு வருவாங்க. பரலோகத்துக்கு வர ரொம்ப கஷ்டம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள். முதலாவது சாப்பாட்டையும் அதுக்குரிய காரியங்களை தேடுங்கள். அதுக்கு நேரம் இருந்தால் சபைக்கு வாருங்க. ஒரு லிஸ்ட் எடுத்து பார்ப்பேன். ஏன் இவர்கள் பிந்துகிறார்கள்? நான் சிலர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன், ஏன் பிந்தி வருகிறார்கள்? எழுதி பெட்டியில் போடுங்க பார்ப்போம் அடுத்த வாரம். எதனால எனக்கு பிந்துகிறது ஆராதனைக்கு? விளங்குதா? எனக்கு தெரியாதில்ல. அதுக்கு நான் சரியான காரணங்களை சொல்லுவேன். இல்லாட்டா இப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. எதனால எனக்கு ஆத்துமாதாயம் பண்ண முடியல? காரணங்களை எழுதி பெட்டியில் போடுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதனால நான் ஜெபம் பண்ண முடியல? எதனால நாம் ஆண்டவருக்கென்று செயல்பட முடியல என்பத காரணங்களை எழுதி போடுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணும். பிரைஸ் தி லார்ட். எந்த காரணத்தை நீங்க சொன்னாலும், எந்த சாக்கு போக்க சொன்னாலும் அது சரி வராது. தேவனுக்கு முதலிடம் கொடுப்பீர்களா? அல்லேலூயா. மகதலேனா மரியாள் அதிகாலையில இருட்டோடு கல்லறைக்கு ஓடி வந்தாள். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எதை சொன்னாலும் கவனமா கேட்டு கை கொள்ளணும். VBS நடத்தணும். பாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. இன்னும் வாங்கலன்னா அங்கே இருக்க வாங்கி அதில் நிறைய காசுகளை போட்டு, காசுன்னா சில்லறை இல்லை, நோட்டுகளை போட்டு 100 ரூபா 500 ரூபாய் போட்டு, அப்போ தான் பிள்ளைகளுக்கு நல்லபடியாக கவனிக்க முடியும். கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். அது பிறகு கொண்டு கொடுக்கணும். இது ஒவ்வொரு தடவையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேங்க கவனமாக கேட்டு அதை நிறைவேற்றணும். வைசலா. ஏதோ தேவைகள் சொன்னால் உடனே அதை செய்யணும். அப்படின்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு வசனம் படிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் படிங்க. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீசனும் கல்லறையிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே 12 முதல் வாசிங்க. அடுத்தால 12 முதல்.
அதே அதிகாரம். இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருந்ததை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்ரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். போதும். ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? கரங்களை வேத்தி கத்திர துதிங்க. இயேசுவே, இந்த வேத பகுதியை ஆசீர்வதியும். எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தந்து உம்முடைய ராஜ்யத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். உயிர்த்தெழுந்த இயேசுவை உள்ளத்தில் தரிசித்தவர்களாய் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும். அடியானை மறைத்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு சில சாட்சிகள் இருந்தது. முதலாவது, திறந்திருக்கிற கல்லறை. உலக வரலாற்றிலே ஒரே ஒருவருடைய கல்லறை தான் திறந்திருக்கிறது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை. கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க. இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறையிலே நேரில் போய் பார்த்து வந்தேன். ஏராளமான மக்கள் அங்கு போய், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த கல்லறையை போய் தரிசிக்கிறார்கள், அங்க போய் ஜெபம் பண்றாங்க, அங்க போய் விழுந்து கிடக்கிறாங்க. இது நேர்ல ஏதோ கதை அல்ல. இயேசு கிறிஸ்து அந்த காலத்தில் ஜீவித்தாரு, மரித்தார், உயிர்த்தெழுந்தாரு, வாழ்ந்தார். அது ஒரு கதை இல்லை, மற்ற ராமாயணம் மாதிரி இல்லை. ராமர் பிறந்தாரு, அவர் அங்கே வாழ்ந்தாரு, இங்கே வாழ்ந்தாரு. அது கதை, புராணம். ராமர் கோயில் கட்டலான்னா அங்கே அவர் வாழ்ந்தா தானே. சேஷமுத்திரத்து அங்கே ராமர் இதெல்லாம் கதை. மனிதர்கள் பிழைப்புக்கு எடுத்தமாறு இப்படிப்பட்ட கதைகளை கட்டி இருக்கிறார்கள். அதை வச்சா தான் பிழைப்பு இருக்கு. அல்லேலூயா. அது மாதிரி பிழைப்புக்காக செய்த காரியம் அல்ல. இயேசு பிறந்தார், வாழ்ந்தார், உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது. அவர் பிறந்த இடத்தை நான் போய் பார்த்தேன். நான் மட்டுமல்ல, பல லட்சக்கணக்கான மக்கள் தினந்தோறும் பார்க்கிறார், அங்க போய் ஜெபம் பண்றாங்க. அவர் வாழ்ந்த இடம், அவர் ஜெபித்த இடம் ஒலிவ மலை. எந்த இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார் அதே இடத்துல போய் பார்த்தேன். அங்கெல்லாம் ஆலயங்களை கட்டி வைத்திருக்கிறாங்க, அடையாளம் தெரியாம. சில இடங்கள் அடையாளம் தெரியும், எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகவே இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். உலக சரித்திரத்தில் மாறாத இடத்தை பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்னவென்றால், உலகத்தையே உண்டாக்கின கடவுள் யாரை? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மனிதனை உண்டாக்கின கடவுள் இயேசு கிறிஸ்து. இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர். இயற்கையை உண்டாக்கின கடவுள். எல்லாம் தானா வரல, உலகம் தானா வரல, மனிதன் தானா வரல. மனிதனை உண்டாக்கின தேவன் ஒருவர் உண்டு, அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவரை குறித்து நீங்கள் பலமா சாட்சி சொல்லாவிட்டா நம்ம தேசத்தில் எங்கும் விக்கிர ஆராதனை பெருகும். உலகத்தில் அதிகமாக விக்கிர ஆராதனை இருக்கிறது இந்தியா. காரணம் என்னவென்றால், இந்தியாவிலே இருக்கிற கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், ஊழியர்கள் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள், கோழைகளாக இருக்கிறார்கள், செயல்படாமல் இருக்கிறார்கள், சாட்சி இல்லாமல் இருக்கிறார்கள். உலகத்தில் மற்ற தேசத்தில் எல்லாம் சபைகள் பெருகி வருகிறது, வளர்ந்து வருகிறது. ஆனால் இந்தியாவில் தான் ஏன் சபை வளரல? விக்கிராரானை பெருகிட்டு வருது, விசுவாசிகள் சாட்சியா இல்ல, சுவிசேஷம் சொல்லல, பைபிள் படி நடக்கல. அதனால ஆண்டவரும் கிரியை செய்ய முடியல. நீங்கள் ஆண்டவருக்கென்று பக்தி வைராக்கியமா ஜீவித்தால், உள்ளம் நொறுங்கி ஜெபித்தால்
நம்முடைய தேசத்தில் இருக்கிற விக்கிர ஆராதனை ஒழிய வேண்டும். எல்லா இடங்களிலும் தேவனுடைய சபை கட்டப்பட வேண்டும். கிறிஸ்துவின் சபை கட்டப்பட வேண்டும். இயேசு சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஏன் மேற்கொள்ளுது? இன்னைக்கு உன்னை பிசாசு மேற்கொள்ளுறானா? உலகம் உங்களை மேற்கொள்ளுகிறதா? பாவம் உங்களை மேற்கொள்ளுகிறதா? காரணம் என்ன? இயேசு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இல்லை. அவருக்கு முதலிடம் கொடுப்பாயா? உன்னையே நீ மையமாக வைத்து உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இந்த உலகத்தில் உள்ள மக்கள் உன்னை போற்ற வேண்டும், புகழ வேண்டும், வாழ்த்த வேண்டும், வணங்க வேண்டும், மதிக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா? இயேசுவை உயர்த்தி கொண்டிருக்கிறாயா? இயேசுவை மேன்மைப்படுத்துகிறாயா? அவருடைய நாமத்தை மையப்படுத்துகிறாயா? அவருடைய ராஜ்யம் கட்டப்படணும், அவருடைய சபை கட்டப்பட வேண்டும். அதற்காக நீ என்ன செய்கிறாய்? யார் யார் உண்மையாக கர்த்தரை நேசிக்கிறார்களோ, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று அதற்காக உழைக்கிறார்களோ, அவர்களைத்தான் மேன்மைப்படுத்துவார். அவர்களுக்காகத்தான் ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசு உலகத்தில் வாழ்ந்த போது அவரை அதிகமாக நேசித்தது யார் தெரியுமா? சீசலை விட மகதலேனா மரியாள். அவளை பற்றி இயேசு சாட்சி சொன்னார். என்ன? இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. சீசலிடத்தில் சொல்றாரு. அதை கடைசியா சீசனை பார்த்தும் இந்த கேள்வி கேட்டார், இவர்களிலும் நீ அதிகமாய் என்னை நேசிக்கிறாயா? இதுதான் முதல் கேள்வி. யார் யார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ, ஆராதனை செய்கிறார்களோ, அவர்களுக்காகத்தான் ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இயேசுவை வைத்த கல்லறையிலே அவரை காண வேண்டும், கந்தவர்க்கமிட வேண்டும், வாசனை திரவியங்களை போட வேண்டும் என்று அந்த மகதலேனா மரியாள் வந்தபோது அவளுக்கு ஏமாற்றம். கல்லை புரட்டுவது யார் என்று நினைத்தார். ஆனால் தேவதூதர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு முன்பதாகவே கல்லை புரட்டி தள்ளிட்டாங்க. கல்லை புரட்டி தள்ளின போது அங்கே அவரை வைத்த இடத்தை தேடின அவர் இல்லை. அப்பொழுதுதான் அழுது கொண்டிருக்கிறார். அவரை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. தேடி பார்க்கிறா, காணல, அழுகிறா. அவளை பின்பற்றி வந்த அந்த ஸ்திரீகள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறாள். அப்பொழுதுதான் அங்கே தேவதூதன், ஏன் அழுகிறாய்? இயேசு தரிசனமாகி ஏன் அழுகிறாய்? இந்த உலகத்தில் இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் அழுது கொண்டே வாழ்க்கையை கடந்து செல்லுகிறார்கள். அழுது கொண்டு இருக்க காரணம் என்ன? அவிசுவாசம். தேவன் மேல் நம்பிக்கை இல்லை. இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை சரியானபடி. அதனால தான் அழுகிறாங்க. இன்றைக்கும் விசுவாசிகள் எத்தனை பேர் அழுது கொண்டிருக்கிறாங்க? காரணம் இல்லாம அழுவாங்க. காரணம் என்ன? நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. இயேசு ஜீவிக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க. ஆராதனைக்கு ஒழுங்கா வர முடியலையே விசுவாசி. ஒரு வாரம் வருவாங்க, ஒரு வாரம் போயிடுவாங்க. ஒரு வாரம் வருவாங்க, ஒரு வாரம் விருந்து விட்டு போவாங்க. கல்யாண வீடு எங்கெங்க உண்டு. நேற்று ஒருவர் ஏன் வரலன்னு கேட்டபோது அவர் சொன்னார், எங்கள் சொந்தத்தில் யாரோ ஒரு மரித்து போனாங்க, அதனால் அங்கே இருக்கேன். ஏசு சொல்கிறார், மரித்தோர் அடக்கம் பண்ணிட்டு நீ என்ன பின்பற்றி வாழ்ந்தார். உலகத்தில் யாராவது ஒரு சொந்தக்காரை எப்பொழுதாவது மரித்து கொண்டே தான் இருப்பாங்க. நீ அங்கெல்லாம் போனீன்னா நீ அடக்கம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிக்க வருகிறாயா? மரித்து போனவளை அடக்கம் பண்ணிக்கிட்டே அலைகிறாயா? 80 வயசு 90 வயசானவர் மரிப்பது நல்லது என்று
கர்த்தரை துதி. அறியாமல் போனார்களா? அடக்கம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. இயேசு மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தவர். அல்லேலூயா. ஆராதனை விட ஒரு அடக்க ஆராதனை முக்கியம் கிடையாது. ஒரு தாய் விசுவாசி ஞாயிற்றுக்கிழமை காலையில பிள்ளை மரித்து போனது. விசுவாசி என்ன செய்யணும்? என்ன சொல்லுவாங்க? புருஷன் வீட்டில் இல்லை, வெளியூர் போயிட்டாரு. உடனே அந்த சகோதரி என்ன செய்தாங்கன்னா, ஆளல்ல, யாருக்கும் அறிவிப்பு கொடுக்கல, ஜெபம் பண்ணி கட்டில் கிடத்திக்கிட்டு சபைக்கு வந்துட்டாங்க. யாரா அப்படி வரீங்களா? நீங்கள் வரமாட்டீங்க. அப்படி இருக்கணும் சகோதரி. ஆராதனை முடிந்த பிற்பாடு பாஸ்டர் இடத்துல வந்து மெதுவாக சொல்கிறேன், என் பிள்ளை மரித்து போச்சு. அல்லேலூயா. அதுக்கு பிறகு அடக்காரன். அல்லேலூயா. எத்தனை பேரை ஆண்டவர் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள், பிள்ளை, குடும்பம், புருஷன், மனைவி. ஒரு சகோதரி புருஷன் மரித்து போன போது யார்கிட்டையும் சொல்லல. புருஷனை கொண்டு ஒரு வண்டியில் வச்சு தள்ளிட்டு, வண்டிக்காரனுக்கு தெரியாது இவர் மரித்து ஏதோ வியாதியாக இருக்காருன்னு. அங்கே ஒரு கூட்டம் நடந்து, அந்த கூட்டம் நடந்த இடத்துல கொண்டு கடைசியில் புருஷன் மரித்து போன புருஷனை வைத்துக்கிட்டு இவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் ஜெபம் பண்ணாங்கல்ல பிரசங்கியாரு, ஜெபம் பண்ணும்போது இந்த சகோதரி சொன்ன, ஆண்டவரே என்னுடைய புருஷனை உயிரோடு எழுப்பணும். அங்கே ஜெபம் பண்ணும்போது இந்த சகோதரி ஜெபம் பண்ணி, இயேசுவின் நாமத்தினால உயிரோட எழும்பு. புருஷன் உயிரோடு எழும்பிட்டார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்கிறது. 13 வயது இளம் பெண், இளம் சிறுமிதான். ஆனால் அந்த பிள்ளையினுடைய தாய் மரித்து போன போது, அவள் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணின போது அந்த தாயை உயிரோடு எழுப்பினார். விசுவாசம் உங்களுக்கு வருமா? வருமா? ஒப்பாரி வைப்பீங்க, உலகத்தையே கலைக்குவீங்க. இயேசு உயிர்த்தெழுந்தது மட்டுமல்ல, அவரை விசுவாசிக்கிறவர்கள் இன்றைக்கும் உயிரோடு எழும்பிட்டு இருக்காங்க. எத்தனை பேரோ மரித்தவர்கள் உயிரோடு எழும்பிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அவர் ஜீவனை விட்ட உடனே அநேகர் உயிரோடு எழும்பிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? கல்லறைகள் அப்பொழுதே திறக்கப்பட்டது. மரித்து போன பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பி இருந்தாங்க. அவர் உயிர்த்தெழுந்த போது அவர்கள் எல்லாருக்கும் வெளிப்படுத்தினாங்க. யாரும் அவர்களை உயிரோடு எழுப்பல்ல. இயேசு மரித்த உடனே, ஜீவனை விட்டார் என்ற உடனே கல்லறைகள் எல்லாம் திறக்குது. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க. உங்களுக்குள்ள இன்னைக்கு ஒரு மாற்றம் வரணும், ஒரு உயிர் மீட்சி உண்டாகணும். உயிர்த்தெழுந்த நாளிலே அல்லேலூயா. நான் எத்தனை வருஷமா இப்படி ஆராதனையில் பங்கெடுத்தேன், நான் இன்னும் அப்படித்தான் இருப்பேன் இன்னைக்கு சொன்னா அப்புறம் நரகத்து போயிடக்கூடாது. உங்க வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றம், ஒரு திருப்பம் வர வேண்டும். அல்லேலூயா. முதலாவது சொன்ன வார்த்தை, அழாத. இந்த உலகத்தில் யாராவது பிரச்சனை, கஷ்டம், வியாதி, துன்பம், மரணம், உடனே அழாத, கண்ணீர் விடாத. இவள் யாருக்காக அழுறா? இயேசுவுக்காக. ஆனா இயேசு உயிர்த்தெழுந்தார. தேவையில்லாம அநேகர் இன்றைக்கு அழுதுகிட்டு இருக்காங்க. ஆகவேதான் அப்படிப்பட்டவளுக்கு இயேசு சொல்லுகிறார், அழாதே. அது காரணம் என்ன? விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. வேகமாக சொல்லிக் கொண்டு போறேன். அடுத்தபடியாக பயப்படாத. பயம், இன்றைக்கு விசுவாசிகளுக்குள்ளும் பயம், என்ன எடுத்தாலும் பயம்.
எதற்கெடுத்தாலும் பயம். ஏதாவது பிரச்சனை, கஷ்டம், துன்பம், வியாதி, உடனே பயம். மரண பயத்தில் அடிமைப்பட்டிருந்த அத்தனை பேரையும் விடுதலையாக்கும்படி இயேசு அல்லேலூயா அந்த அடிமைத்தனத்திலிருந்து யாவரையும் விடுதலையாக்கினார். கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க. மரண பயத்தில் அடிமைப்பட்டிருந்த ஒவ்வொருவரையும், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் விடுதலையாக்கும்படி இயேசு மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. ஆகவே பயப்படாதே. 3வது ஒரு வசனம் படிங்க. மத்தேயு 28:9. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப்படுகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை வாழ்க. இது இந்த கிரேக்க வார்த்தையில் இதை பார்த்தா அதுக்கு அர்த்தம் என்ன இருக்குன்னா, சந்தோஷமா இருங்கள். வாழ்கள் வந்து அரசியலில் சொல்ற மாதிரி இல்லை. அரசியல் தலைவரில் வாழ்க வாழ்க வாழ்த்துகள் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரிஜினல் சந்தோஷமாயிரு. விசுவாசியே, சந்தோஷமா இருக்கியா? உனக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு, இங்கே என்னை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாயிரு. கிறிஸ்தவர் அங்கே நான் சொன்னதுதான் எழுதியிருக்கு. பாஸ்டர் சொன்னது இருக்கான்னுட்டு அங்கே தேடி பார்த்துக்கிட்டு இருக்கார். சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே எத்தனை பேர் பயந்துட்டு இருக்கீங்க? அவிசுவாசத்தோடு இருக்கிறீங்க, குழப்பத்தோடு இருக்கிறீங்க, நம்பிக்கை இல்லாம இருக்கிறீங்க, சோர்ந்து போய் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உயிர்த்தெழுந்த சந்தோஷமாயிருங்கள். கரங்களை வைத்து கர்த்தரை வாழ்க்கையில எத்தனை பாதிப்பு வந்திருக்கலாம், எத்தனை இழப்பு வந்திருக்கலாம், கஷ்டங்கள் வந்திருக்கலாம், துன்பங்கள் வந்திருக்கலாம், வியாதிகள் வந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தருக்குள்ள நீங்க சந்தோஷமா இருக்கணும். கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க. ஐம்பத்தி 4 வருடமாக இந்த இயேசுவை பின்பற்றி வருகிறேன், அவருக்கு என்று ஊழியம் செய்கிறேன். எத்தனை பாடுகள், எனக்கு வந்த கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சொன்னா நீங்க எல்லாம் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவீங்க. கண்டிப்பா எல்லாம் அப்படியே சொல்ல யாருக்கும் தெரியாது. அவ்வளவு கஷ்டம் வந்துருக்கு, துன்பம் வந்துருக்கு. அதெல்லாம் சொல்ல முடியாது. சொன்னா சொல்லாம இருந்தே இப்படி இருக்கிறீங்க. சொன்னா கண்டிப்பா மயங்க கிழவழி. அப்புறம் உங்களை எழுப்பு பெரிய பாடாய். ஆனா இன்னமும் ஆண்டவர் என்ன உயிரோட வைத்திருக்கிறார். ஆனால் கர்த்தருக்குள்ள இருங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு ஒன்றுக்கும் கவலைப்படாதே, பயப்படாதே, எதுக்கு எடுத்தாலும் அழாதே. விசுவாசி எதுக்கு எடுத்தாலும் அழுதாலே அது ஒரு மாய்மாலம், மற்றவங்களை ஏமாத்துறது. அல்லேலூயா. நான் திடீர்னு அழவே மாட்டேன். நான் அழுதது திடீர்னு யாரும் பார்க்க முடியாது. தனிமையில் அழுதுருக்கேன். ஆண்டவர் சமூகத்தில் தனிமையில் அழுவேன். ஆண்டவருக்கு முன்பா அழுது ஜெபம் பண்ணுவேன். நான் யாருக்கு முன்னாலே யாரும் செத்து போனாலும் அழ மாட்டேன், ஒப்பாரி வைக்க மாட்டேன். எங்க அப்பா மரித்து போனார், நான் அழல. எல்லாரும் அழுதாங்க. என்ன இவன் இப்படி இருக்கான்? தேவையில்லை. இல்லையா? விசுவாசி எதுக்கு எடுத்தாலும் கோழையா இருக்காத, அழாத, கண்ணீர் விடாத, பெருமூச்சு விடாத, புலம்பாத. நீ தைரியமாயிரு, பலம் கொண்டு திடமானதாயிரு. அல்லேலூயா. அழாத, பயப்படாத, சந்தோஷமாயிரு, சந்தோஷமாயிரு. அநேக சபைக்கு வராது காரணம் என்ன? விசுவாசி மூஞ்சை இப்படி வச்சுக்கிட்டு இருக்குது. உங்க மூஞ்சை எப்படி இருக்கு நீ பாக்குறாங்க. புருஷன் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்க காரணம் நீ முகத்தை பார்த்துதான், ஒன்ன பார்த்துதான்.
பிள்ளைகள் ஏன் சபைக்கு வரல? நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு உங்களை பார்க்குறாங்க. நம்ம அம்மா சபைக்கு போகிறாங்களே, எப்படி இருக்கு? கொஞ்சம் மாற்றம் இருக்கா? மாற்றம் இல்லை. பாப்பா நீயே போயிட்டு வா. புருஷன் சபைக்கு வரணும்னு நினைக்கான், மனைவி எப்படி சபைக்கு போயிட்டு வர மனைவி எப்படி இருக்கான்னு பார்க்க. மனைவி அதே மாதிரி தான் இருக்கு. வா நீ இன்னும் மாறல பாரு, நான் வந்து அங்கே என்னத்துக்கு? சபை வளர வேண்டுமானால், புதிய ஆத்துமாக்கள் சபைக்கு வர வேண்டுமானால், விசுவாசியே உன்னை பார்க்கும்போது, மற்றவர்கள் உன்னை பார்க்கும்போது, குடும்பத்தில் உள்ளவர்கள், நண்பர்கள், சுற்றத்தில் உள்ளவர்கள் உன்னை பார்க்கும்போது, ஹல்லேலூயா, தேவ சாயல் தெரியணும். உங்களுடைய முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கணும். முகத்தில் என்ன இருக்கணும்? பிரபாரம் தெரியுதா? முகத்தில் அப்படியே இன்னைக்கு சிரிச்சிட்டு போங்க. வீட்டுக்கு போகும்போது உங்க அப்பா அம்மா குடும்பம், தம்பி குடும்பம் எல்லாரும் அடுத்த வாரமே சபைக்கு வந்துடுவாங்க. என் மகன் சபைக்கு போனவன் இவ்வளவு நாளும் இல்ல, ஒரு சந்தோஷம். எப்படே இப்படி இருக்குமோ? அது என்னன்னு நான் வந்து பார்க்கணும். கேட்டா என் மகன் சொல்ல மாட்டான். நாங்க வந்து அதை பார்க்க போறோம். கிறிஸ்தவரே, உங்களை பார்த்து உங்க மனைவி அடுத்த வாரமே ஓடி வரணும். ஆஸ்பத்திரிக்கு ஓடி ஓடி போகக்கூடாது, சபைக்கு வரணும். உங்க வீட்டில் யாருக்காவது சுகம் இல்லைன்னா நீங்க என்ன செய்யணும்? ஆட்டோ எடுத்துட்டு போய் ஐகிரவுண்டில் அட்மிட் ஆகக்கூடாது. நேர ஆட்டோ எடுத்துட்டு எங்க வரணும்? எங்க வரணும்? சபைக்கு வரணும். அந்த சித்திரை பாருங்க, உங்களை தான் நான் பார்க்க. கீழே உட்காரக்கூடாது. என்ன எல்லாரும் எங்கெல்லாம் காலியா இருக்குது, கீழே உட்கார்ந்தா இப்படித்தான் தூக்கம் வரும். நீங்கதா பரலோகத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம். உங்க வீட்டில் உள்ளவர்கள், நண்பர்கள், பக்கத்தில் உள்ளவர்கள் உங்களை பார்க்கிறாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க முகம் எப்படி இருக்கு? பேச்சு வார்த்தை எப்படி இருக்கிறது? உங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? உங்களை பார்த்து மற்றவங்க சபைக்கு வரணும். சபை ஏன் வளரவில்லை? புதிய ஆத்துமாக்கள் ஏன் வரவில்லை? எப்பொழுதும் பெருமூச்சு விடுகிறா, புலம்புகிறா, அதைரியப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறா, மற்றவர்களுக்கு இடரலான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறா, புலம்பிக் கொண்டிருக்கிறா. அதனால மற்றவர்கள் ரட்சிக்கப்படலை, உன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படவில்லை, மற்றவங்க சபைக்கு வரல. நீதான் உத்தரவாதி. சிறியரில் ஒருவனுக்கு இடரலாக இருக்கிறவனை என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு நீங்கள் இடரலாக இருந்தால் உங்களை என்ன செய்ய சொல்லிக்கார் ஆண்டவர்? யாருக்காவது நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இடரலா இருக்கீங்களா? புருஷனுக்கா? பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு இடரலா இருக்கீங்களா? என்ன சொல்லியிருக்கே? என்ன சொல்லியிருக்கே? என்ன சொல்லியிருக்கே? எந்திர கல்லை எங்க கட்டணும்? கழுத்துல கட்டணும். கழுத்துல இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாட்டு இருக்குது, எந்திர கல்லை கட்ட சொல்லியிருக்கு. கட்டி என்ன செய்யணும்? கட்டி எங்க கொண்டு போகணும்? கன்னியாகுமரி கடலுக்கு. கன்னியாகுமரி கடல்ல கொண்டு அந்த போட்டு போகல, அதுல போட்டு தள்ளிட்டு போப்பா, நடுக்கடலுக்கு கொண்டு போ. விவேகானந்தர் இதெல்லாம் தாண்டி போ. நடுக்கடல்ல கொண்டு என்ன செய்யும்? முக்கடல் சந்திக்கிற இடத்துல 3 கடி. மற்றவர்களுக்கு இடரலாயிராத, தவறான வார்த்தைகளை பரப்பாத, துர்ச்செய்தியை பரப்பாத, மற்றவர்களுக்கு விரோதமா தவறான வார்த்தைகளை பேசாத. ரொம்ப கவனமா. நீ சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு விசுவாசி சொல்ற வார்த்தையை மற்றவங்க ரொம்ப கவனமா கேட்பாங்க. நீ பேசுகிற வார்த்தைகளை குறித்து ரொம்ப கவனமாயிரு. உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏன் ரட்சிக்கப்படல?
ஏன் சபைக்கு வரல? உன்னுடைய நண்பர்கள் ஏன் சபைக்கு வரல? உன்னுடைய வார்த்தைகள் சரியில்லை, உன்னுடைய முக தோற்றம் சரியில்லை. சந்தோஷமாயிரு. கரங்களை வைத்து ஒரு அலையில சொல்வோம். சமாதானம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பல இடங்களில் சொன்ன வார்த்தை சமாதானம். அநேக இடங்கள்ல ஆராதனை முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர், சமாதானத்தோடு போக கடவோ. ஏசாயா 57 அதிகாரம் 21 என்ன சொல்லியிருக்கே? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். துன்மார்க்கன், பாவி, ரட்சிக்கப்படாதவன், மனம் திரும்பாதவனுக்கு ஆசீர்வாதம் போட்டாலும் சமாதானம் கிடையாது. சமாதானம் என்று சொல்லி என் குமாரத்தின் காயங்களை மேல் பூச்சாய் குணமாக்குகிறார். மேல் பூச்சி உள்ள ரணம் இருக்குது. ஆகவே சமாதானம் உன் வாழ்க்கையில் வர வேண்டுமா? உன் உள்ளத்தில் வர வேண்டுமா? சமாதானத்துக்கு காரணர் யாரு? இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு உன் உள்ளத்தில் வர வேண்டும், வந்து வாசம் பண்ண வேண்டும். எப்பொழுதும் வந்து போவதல்ல, நிரந்தரமாக உன் உள்ளத்தில் வந்து இயேசு வாசம் பண்ண விரும்புகிறார். தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆள கடவது. பாவம் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. உலகம் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. மனிதர்கள் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. அரசியல்வாதிகள் ஆளுகை செய்யக்கூடாது. ஆனால் இயேசு சமாதானக்காரன். அவர் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்ய விரும்புகிறார். அவர் உங்கள் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணினால் இந்த சமாதானம் நிலைத்திருக்கும். உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு சமாதானம் என்றார். ஒரு பாவம் இருக்குமானால், பாவ சிந்தனை மறைந்திருக்குமானால் சமாதானம் வராது. ஆகவே துன்மார்க்கனுக்கு சமாதானம் கிடையாது. உயிர்த்தெழுந்த இயேசுவை உன் உள்ளத்தில் தரிசிக்க வேண்டுமானால், உள்ளத்தில் வந்து அவர் வாசம் பண்ண வேண்டுமானால், அவருக்கு உன் இருதயத்தை திறந்து கொடு. அவருக்கு ஒரு சிங்காசனம் போட்டு கொடு. நிரந்தரமாக உன் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுவார், உன்னோடு பேசுவார், உன்னை வழி நடத்துவார், உன்னை ஆளுகை செய்வார். நீயே உன்னை நடத்தக்கூடாது. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அப்படி மறைந்து போகல, மீண்டும் 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 தரிசனமானார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வார்த்தை என்னவென்றால், ஒரு வசனம் படிங்க. ஸ்தோத்திரம். பரிசுத்தாவி பெற்றுக் கொள்ளுங்கள். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவி. யோவான் 20:22. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்தாவி பெறாதவர்கள் கை தூங்க பார்க்கலாம். முக்கியமான காரியங்களைத்தான் உயிர்த்தெழுந்த போது இயேசு சொன்னார். எல்லாரும் பரிசுத்தாவி பெற்றீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏதோ ஒரு நாள் பெற்றிருக்கலாம். இன்றைக்கு உன்னுடைய நிலைமை எப்படி இருக்குங்க கோனிங்க? இன்றைக்கு உன் நிலைமை எப்படி இருக்குது? இன்றைக்கு நீ ஆவினால் நிறைந்திருப்பாயா? அந்நிய பாஷையில பேசுகிறாயா? தீர்க்கதரிசனம் வருதா? அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்பொழுதும் ஆவினால் நிறைந்திருங்கள். எப்பொழுதாவது, வருஷத்தில் ஒரு முறை அல்ல. ஐயர் தலையில கை வச்சு திடப்படுத்தல் கொடுத்த உடனே பரிசுத்தாவி வந்துட்டு, நீ பரிசுத்தாவி பெற்றாச்சப்பா. அப்பொழுது என்னைக்கு பெற்றேன்? திடப்படுத்தல் கொடுத்தார்ல ஐயர், அப்போ பெற்றா. ஐயருக்கே பரிசுத்தாவி இல்லை, உனக்கு எப்படி வரும்? சோதரம். இயேசு கிறிஸ்து ஊதினார். பெந்தேகோஸ்தே நாளிலே அவர்கள் காத்திருந்து பெற்றார்கள். அதுக்கு முன்னால் அச்சாரமாக இயேசு கிறிஸ்து ஊதுகிறார். பரிசுத்தாவி பெற்றாங்க. அல்லேலூயா.
பரிசுத்த ஆவி என்றால் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியானவர். அல்லேலூயா. நீ பரிசுத்த ஆவி பெறாம பரலோகத்துக்கு போக முடியாது. வருஷத்துல ஒரு முறை அந்நிய பாஷை பேசினா போக முடியாது. ஒவ்வொரு விசுவாசியும் தினமும் குறைந்தது 1 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசணும். பேசுறீங்களா? அப்படி அந்நிய பாஷை வருதா? வேற என்ன பாஷை வந்துகிட்டு இருக்கு உனக்கு? அல்லேலூயா. தினந்தோறும் எப்பொழுதும் ஆவினால் நிறைந்திருங்கள். பரிசுத்தாவி வந்த உடனே அந்நிய பாஷை தானா வந்துடும். தீர்க்கதரிசனம் வரும், வெளிப்படுத்தல் வரும், சந்தோஷம் வரும், சமாதானம் வரும். இல்லையில எப்பொழுதும் ஆவினால். வேனை ஓட்டும் போது பரிசுத்தாவில் நிறைஞ்ச அந்நிய பாஷையில ஓட்டணும். ஓட்டுவீங்களா? அவனா ஆட்களும் வருவாங்க. இல்லைன்னா வெறும் வேனை கொண்டு வந்துட்டு நான் வந்துட்டேனே. வேன் ஓட்டும் போது பரிசுத்தாவில் நிரம்பி ஓட்டிக்கிட்டு போனா ஆட்கள்லாம் எப்போ ஆவலோடு வேன் வருமா வருமா, இல்லை நாங்கள் போட்டுமா, இல்லை நீங்கள் போய் அவங்கள தட்டி எழுப்பணும். என்ன வாரீங்களா? அந்த காலத்தில் எங்கள் ஒரு பக்கத்தில் கணவதி பஸ்ன்னு ஒரு பஸ் ஓடும். அது முக்கியமானவங்க வீட்டுகள்கிட்ட கொண்டு நிறுத்திடுவான். பாம் 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 பான்னுக்கிட்டு அடிக்கு. இந்த காலத்தில் காணெல்லாம் அப்படிதான். பப்பா பா பா. இந்த சத்தம் கேட்ட உடனே வேகமாக சாப்பிட்டுக்கிட்டு குளிச்சுக்கிட்டு புறப்பட்டு ஓடி வந்துடுவான். அது மாதிரி இருக்கக்கூடாது. வேனு போகிறதுக்கு முன்னுக்கு அவங்க ஆயத்தமாக இருக்கணும். வேன் வருதாங்க. பரிசுத்தாவில் நிறைஞ்சி இருக்கணும். ஜெயராஜி, நீ பரிசுத்தாவில் நிறைஞ்சி இருந்தா தச்சநல்லூர் ஆட்கள்லாம் அரண்டுகிட்டு வந்து நிற்பாங்க. தச்சநல்லூர் மோசமான ஊர். பிசாசு ரொம்ப கிரியை செய்கிற இந்த வட்டாரத்தில், திருநெல்வேலி வட்டாரத்தில் அதிகமாக கிரியை செய்கிற இடம், சாத்தான் சிங்காசனம் போட்டிருக்கிற இடம் தச்சநல்லூர். அதனால அங்கே இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். போராட்டம் ரொம்ப இருக்கும், ரொம்ப போராட்டம் வரும். மூத்தீசோ தான் அதோட சேர்ந்து தான். செல்வம் வந்திருக்கானா? வரமாட்டானே. ஆமாம். எப்பொழுதும் ஆவியினால் நிறைந்திருங்கள். இல்லை தப்ப முடியாது. கொஞ்சம் இடம் இருந்தால் பிசாசு வந்து அப்படியே என்ன செய்வான், உள்ள போயிடலாமான்னு பார்ப்பான். கொஞ்சம் பிசாசு சொல்றான், கொஞ்சம் இடம் கொடுப்பா. என்ன எல்லாம் பரிசுத்தாவியா? நான் ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம். பிசாசுக்கு இடம் இல்லை. முழுவதும் இயேசு ஆவியானவர் எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார், நம்மை ஆளுகை செய்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்மோடு பேசுகிறார், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். பரிசுத்த ஆவி உள்ளத்தில். சரீரத்தில் பலகீனம் வந்து விட்டதா? ஒரு வியாதி வந்து விட்டதா? முட்டு வலி வந்து விட்டதா? ஸ்தோத்திரம். முழங்கால் இந்த ஆவியில நிரம்பு. முட்டு வலி இருக்கும்போது தான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. நான் அப்படிதான் செய்வேன். சரீரத்தில் பலகீனம், நெஞ்சு வலி, தலைவலி சொல்லாத. ஆவினால் நிரம்பி அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இரு. ஒண்ணுமே இல்லை. எந்த ஊசி போடலாம், என்ன மாத்திரை சாப்பிடலாம், எந்த யோசிக்காத. பரிசுத்தாவில நிரம்பி நடனமாடு. வியாதி பறந்துரும், வியாதி பறந்துரும். விசுவாசி உங்க வீட்டில் அவிசுவாசி வியாதியா வந்தா ஆவில நிறைஞ்சி அவங்க தலையில கை வச்சு பண்ணணும். அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு விசுவாசியும் இருந்தா சவந்த இடமெல்லாம் பால்கனி எல்லாம் நிரம்பி எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். விசுவாசி இருக்கிற இடத்துல சாட்சியா இரு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் சாட்சியா இருப்பீர்கள். சாட்சியா இரு. தானா ஆத்துமாக்களை நீ ஆதாயம் பண்ணிடலாம். இருந்துகிட முடியாது. நீ சும்மா சோம்பேறியா தூங்க முடியாது. எப்போ சாப்பாடு தூக்கம், சாப்பாடு தூக்கம். விசுவாசி பரிசுத்த ஆவியில நிரம்பி இருந்தா நீ சாட்சி சொல்லாம இருக்க முடியாது, ஊழியம் செய்யாம இருக்க முடியாது, ஆத்தும ஆதாயம் பண்ணாம இருக்க முடியாது. உன்னுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் உன் வீட்டில் இருக்கிறார்களா?
அதை நீ பார்த்து சகித்து கொண்டு இருக்க முடியாது. இந்த வைராக்கியம், அல்லேலூயா, பக்தி வைராக்கியம் உனக்குள்ள வந்து, அல்லேலூயா, உன்னோடு கர்த்தர் இருந்து பெரிய காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன்னுடைய வேலையில, நீ போகிற இடத்திலெல்லாம் அற்புதங்கள் நடக்கும். எங்கேயா ஒரு கூட்டத்தில் அற்புதம் நடக்குதா, ஓடாத, அலையாத. நீ இருக்கிற இடத்துல, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்வார். உன்னை தேடி மற்றவர்கள் வருவாங்க. நீ இருக்கிற இடத்துல பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள், சுற்றி உள்ள ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள். அற்புதங்கள் நடக்கும். யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். அவிசுவாசியா இருக்காத. உனக்கு பேர் விசுவாசி. விசுவாசின்னா விசுவாசியா இரு. உனக்குள்ள எப்பொழுது அவிசுவாசம் வந்துட்டோ நீ அவிசுவாசி. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் இல்லை. நேரத்தை வீணாக்காத. விசுவாசியே, தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆராதனை செய்யும் போது, வசனத்தை கேட்கும் போது எப்பொழுது முடியும், அடுத்த புரோகிராம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா நீ விசுவாசி கிடையாது. எவ்வளவு நேரம்னாலும் கேட்பேன். வசனத்தை கேட்க, பேர் சொல்லும் போது இங்கே இருக்கிறது நல்லது. உன்னுடைய அவிசுவாசத்துக்கு காரணம் என்ன? ஆண்டவரை அற்புதம் செய்ய முடியல, காரணம் என்ன? அவிசுவாசம். சில அற்புதம் செய்தாரு, அது பிறகு ஒரு அற்புதம் செய்ய கூடாமல் இயேசுவை அற்புதம் செய்ய முடியல, காரணம் என்னன்னா அவிசுவாசம். சீசர்களுக்குள்ள அவிசுவாசம். விசுவாசியே, உனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் அற்புதம் நடக்க கூடாதபடி தடையா இருக்கிறது. தேவன் கிரியை செய்ய கூடாமல் தடையா இருக்கிறது உன்னுடைய அவிசுவாசம். தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியாமல் தடையா இருப்பது உனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம். இயேசு சொன்னார், கடிந்து கொள்றார், விசுவாசம் உள்ளவனாயிரு. ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், கீழ்ப்படுகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அதான் விசுவாசம். கர்த்தர் சொன்னால் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அப்படியே நடக்கும். அடுத்தபடியாக மத்தேயு 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். ஹல்லேலூயா. பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் உயிர்த்தெழுந்த செய்தியை அறிவிக்க ஓடினார்கள். நீங்க வேனு, சைக்கிள், மோட்டார் பைக்கில் தான், கார்ல தான் ஓடுறீங்க. கால்நடையா ஓடுறாங்க, கால்நடையா ஓடுறாங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார். கரங்களை வீட்டு கத்திர துதிங்க. அவர் இங்கே இல்ல, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. சென்ற இடமெல்லாம், இயேசு சென்ற இடமெல்லாம் சந்தோஷம், சமாதானம், ரட்சிப்பு, விடுதலை, ஆசீர்வாதம், அற்புதங்கள் நடக்கிறது. அல்லேலூயா. புறப்பட்டு போங்கள் என்றார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக நீங்கள் புறப்பட்டு போகணும். வீணா அலையாத, நேரத்தை வீணாக்காத. விசுவாசியே, உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்யக்கூடாத காரணம் என்ன? அற்புதங்கள் நடக்காத காரணம் என்ன? ஆசீர்வாதம் வராத காரணம் என்ன? நேரத்தை நீ வீணாக்குகிறாய். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரத்தை நீ வீணாக்குறா? நீ எங்கே செல்லுகிறா? வீணா அலையாத விசுவாசி, கர்த்தர் உன்னை பார்க்கிறாரு. ஆண்டவருக்காக ஏதாவது ஊழியம் செய்ய மாட்டாயா? சுவிசேஷம் சொல்ல மாட்டாயா? சாட்சி சொல்ல மாட்டாயா? சத்தியத்தை சொல்ல மாட்டாயா? ஐயோ, நண்பர்கள், சொந்தக்காரர்கள், அவளுக்கு நீ என்ன சொல்றா? அவளை ஆதாயப்படுத்துவதற்கு நீ என்ன செய்யறா? ஏதாவது பிரயாசம், முயற்சி எடுக்கிறாயா? வீணா நேரத்தை செலவு பண்ணாத விசுவாசி. வீணா நேரத்தை செலவு பண்ணா தேவனிடத்துல கணக்கு ஒப்புவிக்கணும்.
மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளின் நிமித்தம் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும். ஆகவே உன்னுடைய நேரத்தை வீணாக்காதே. சுவிசேஷம் சொல்லு, சாட்சி சொல்லு, சத்தியத்தை சொல்லு, ஆத்துமாதாயம் பண்ணிக்கிட்டே இரு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50-51. சீக்கிரம் படிங்க. ஆசீர்வாதம் வருது. அல்லேலூயா. கடைசியாக இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு, சொல்ல நேரம் இல்லை. அந்த அவளை ஆசீர்வைத்தார். கடைசியாக என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்த இயேசு அவளை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க. அல்லேலூயா. இந்த நாளிலே, உயிர்த்தெழுந்த நாளில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமா? கஷ்டங்கள் நீங்க வேண்டுமா? வியாதிகள் வேதனைகள் நீங்க வேண்டுமா? தேவனுடைய ஆசீர்வாதம் தேவை. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யத்தையும் தரும். வேதனை அவர் கூட்ட மாட்டார். அல்லேலூயா. வியாதி தானா விலகி போகும். கவலை, துக்கம், சஞ்சலம், தவிப்பெல்லாம் மாறி போகும். தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு தேவை, நமக்கு தேவை, உலகத்துக்கு தேவை. ஆசீர்வதிக்கிறாரு. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஆசீர்வதிக்கும் தேவன். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு உயிர்மீட்சி, உயிர்த்தெழுந்த இயேசு உங்க வாழ்க்கையை முழுவதும் மாற்ற விரும்புகிறார். ஒரு உயிர்மீட்சி. சங்கீத புத்தகம் 90ல திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து அவரோடு கூட உன்னதங்களிலே உங்களை உட்கார வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க. பாவத்தில் மரித்து கிடந்த மனிதனை, உன்னை, உன் குடும்பத்தை ரட்சித்து அவரோடு சிங்காசனத்தில் உட்கார வைத்திருக்கிறார். சபையில கொண்டு வைத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வைப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் கருத்தாக கடைசி வேளையிலே ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னை திரும்பவும் உயிர்ப்பிக்கணுமே. உம்மோடு நாம் உட்கார வேண்டும். அந்த உயிர்த்தெழுந்த சாயலிலே இணைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படி ஞானஸ்நானத்திலே அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலிலே இணைக்கப்படும். ஞானஸ்நானம் பெறாம யாராவது இருந்தால் நீங்க சீக்கிரம் ஞானஸ்நானம் பெறணும். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மரித்து அடக்கம் பண்ணப்படுது ஞானஸ்நானம். பழைய மனுஷனை, பாவ மனிதனை அடக்கம் பண்ணின உடனே உயிரோடு எழும்புறான் இயேசு கிறிஸ்துவோடு. உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்டு புதிதான ஜீவன் உள்ளவர்களாக அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்டு எழுப்பப்படுகிறோம். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த சாயலில் இந்த நாளிலே நீங்கள் இணைக்கப்படணும். எல்லாரும் எழுமின்று கர்த்தரை துதிங்க, துதிங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சாயலை எனக்கு தாரும். உயிர்த்தெழுந்த சாயல் எனக்கு வேண்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உன்னை பார்க்கும்போது இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள், குடும்பத்தில் உள்ள ஜனங்கள், நண்பர்கள் உன்னை பார்க்கும்போது உயிர்த்தெழுந்த சாயல், உயிர்த்தெழுந்த மகிமை உன்னிலே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். அவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இணைக்கப்பட்டால் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே இந்த அற்பமான சரீரம், இந்த மண்ணான சரீரம் மறுரூபமாகி மகிமையடைந்தவரை சந்திக்கும் முதலாம் உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் நீ பங்கடைய வேண்டுமானால் இப்பொழுது அல்லேலூயா இந்த உயிர்த்தெழுந்த சாயல்ல நீ இணைக்கப்படணும். அல்லேலூயா. உன்னுடைய சுவாபங்கள் மாற வேண்டும். சுவாபங்களை மாற்றுவதற்காகத்தான் இயேசு நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார்.
உன்னை சபையிலே கொண்டு வந்து நிறுத்தி சத்தியத்தை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எத்தனை ஜனங்களுக்கு இந்த அறிவு இல்லை, இந்த நம்பிக்கை இல்லை, இந்த வெளிப்படுத்தல் இல்லை. ஆனால் நமக்கு தேவன் தம்முடைய ஆவினால் நமக்கு தந்தள்ளினார். கரங்களை வைத்து எல்லாரும் கர்த்தரை துதிங்க துதிங்க. உயிர்த்தெழுந்த இயேசு ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி நம்மை நடத்துகிறார். அழாதே என்று சொன்னவர், பயப்படாதே என்று சொன்னவர், சந்தோஷமாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், விசுவாசியாயிரு, அவிசுவாசியாயிராதே, புறப்பட்டு போங்கள், மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். தேவ சமூகத்தில் வந்திருக்க உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார், உன் சோபத்தை மாற்ற விரும்புகிறார். எல்லாம் நல்ல வாய் திறந்து ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார், சோபத்தை மாற்ற விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அப்பா, வியாதி உள்ளவர்கள் சொஸ்தமாவார்கள், பிசாசுடைய கட்டு பலவீனத்தில் இருக்கிறவர்கள் விடுதலை ஆவார்கள். ஓ, காலத்தை வீணாக்காதே. ஆண்டவருக்கண்டு ஏதாவது நீ செய்யணும். ஆண்டவருக்கண்டு எப்படியாய் சில ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். எப்படியாயிலும் நாம் மரித்தோழ்ந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி உள்ளவனாகும்படிக்கு ஹல்லேலூயா ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். அப்பா, தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். எல்லாம் வாய் திறந்து நல்லா கர்த்தரை துதிங்க. கவலைப்படாதே, பயப்படாதே, சந்தேகப்படாதே, சாட்சியா ஜீவிக்க. ஹல்லேலூயா. ஆவியினால் என்னை நிரப்பும் என்று ஜெபம் பண்ணு. உனக்கு சமாதானம், சந்தோஷம். ஹல்லேலூயா. இயேசு உன் உள்ளத்துல வரும் பொழுது, உயிர்த்தெழுந்த இயேசு உன் உள்ளத்துல வந்து வாசம் பண்ணும் போது, கவலை, துக்கம், வேதனை, வியாதி, துன்பம், சாத்தானுடைய கட்டுகள் எல்லாம் அகன்று போகிறது. அற்புதங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. ரிகா பாபா பாரா. நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோயில் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா, உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது.
துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உந்தன் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்கள் நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. மந்திரம் தூணியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதா உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதா உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உந்தன் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. சாத்தானி சரிகளா தாபத்தின் வாழ்க்கையா இந்தே நம் இயேசு உடைத்தெறிவார். சாத்தானின் சரிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, என்றே நம் இயேசு உடைத்தெறிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதா விக்கிர ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் விக்கிரக ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, கைகளை அசைப்பார்கள். உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் 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 உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் ஓ ரபா கரபாதா ஏகபாலா பரபா ஓரபா ரபா சந்தரபாலா நந்தகர கலகபா தேசத்யா பேசே துய் பாரா தேகபாரா காலா ஓ ரபா கரபா சந்தரபா. உன் வாழ்க்கைய முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடு.
உன் இதயத்தில் முதலிடம் கொடு. வீணான சிந்தனைகள், உலகத்தின் ஆசைகள், இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் உன் ஜீவியம் முழுவதையும் ஆளுகை செய்ய விரும்புகிறார். நீ நினைப்பதை விட மிகவும் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில செய்ய போகிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை 100க்கு 100 அப்படியே நம்பு, கீழ்ப்படி. எந்த காரியத்துல இன்னும் கீழ்ப்படியல்ல, எந்த காரியத்துல இன்னும் வேறுபட்டு வரல, எந்த காரியத்துல தேவ சித்தம் செய்யல, உன் வாழ்க்கையின் குறைவுக்கு காரணம் என்ன? கஷ்டத்துக்கு காரணம் என்ன? வியாதிக்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு ரகசிய பாவம், உன் அந்தரங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மறைவான பாவம், தேவனுக்கு விரோதமான பாவம். அதுக்கு முற்றுப்புள்ளி வை. இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசு வாழ்க்கையை மாற்றுவார். உன் வாழ்க்கையை பழக்க வழக்கங்களை மாற்றுவார். எப்போதும் செய்ததே செய்து கொண்டிருக்காதே. உன் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தை, மாற்றத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். பெரிய அற்புதங்களை நீ காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடு. ஏதோ ஒரு காரியத்தில் நீ அடிமைப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் உன்னை ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உனக்குள்ளே இருந்தால் சாவுக்கு ஏதுவான உன் சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். உன் ஜீவியத்தை மறுரூபமாக்குவார். பூரா பாபா ராசிலார் தீபாரா தீ பூரப கந்தரதி கபாலபா. தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு பலிக்க வேண்டுமானால் முற்றிலும் கீழ்ப்படிய உன்னை ஒப்புக்கொடு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதே. ஹல்லேலூயா. மாய்மாலம் பண்ணாதே. அவரை நீ ஏமாற்ற முடியாது. உன் ஜீவியத்தின் எல்லா பகுதியும் அவர் நன்றாக காண்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில பலிக்க வேண்டுமானால் ஹல்லேலூயா, முழுவதும் அவருடைய சித்தம் செய்ய உன்னை ஒப்புக்கொடு. கரங்களை வீட்டு கர்த்தரை துதிப்போம். இயேசுவே ஸ்தோத்திரம்பா, துதிக்கிறோம். வாய் திறந்து எல்லாரும் ஆவியில் நிறைஞ்சி அந்நிய வாசையில பேசுங்க, அந்நிய வாசையில பேசுங்க. ஓராபா காராபா தீபாராபா ஓராபா. ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். ஊதினார். அவருடைய ஆவியை ஊதுகிறார், உங்கள் மேல ஊதுகிறார். இப்பொழுது எல்லாரும் ஆவியினர் நிரம்பி அந்நிய வாசையில பேசுங்க. ஹல்லேலூயா. அவருடைய ஆவியானவர் உங்கள் மேல வந்து ஊதுகிறார்.